Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்கோம். தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். UG TRB, PG TRB, பாலிடெக்னிக் TRB, TNSET, CSER net எல்லாருக்குமே நான் வந்து நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். தொடர்ந்து கொடுத்துட்டும் இருக்கேன். இப்போ சமீபமா UG TRB எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நம்ம UGTRB எக்ஸாமில் நம்ம எதிர்பார்த்த மார்க் வராமல் போயிருக்கலாம். ரொம்ப நீண்ட நாளாக படித்து 1 மார்க் 2 மார்க்கில் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு டவுட்டில் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே முடிவாகலை. இது வரைக்கும் கவர்மெண்ட் எந்த ஆன்சர் கீயும் கொடுக்கல, என்ன கிளைமும் நம்ம பண்ணலை, எந்த ஒரு கட் ஆஃபும் கவர்மெண்ட் வெளியிடலை, எதுவுமே செய்யலை. இருந்தால் கூட நம்ம ப்ரைவேட்டாக நிறைய ஆன்சர் கீ எல்லாம் பார்த்துட்டு இது வந்து நம்ம மார்க் குறைஞ்சிருச்சோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சந்தேகத்தில் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனக்குழப்பத்தில் எப்படி இருப்பீங்க. இந்த மனக்குழப்பத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது? UGTRB எக்ஸாம் போச்சுன்னா வாழ்க்கை போச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இட் இஸ் நத்திங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் அப்துல் கலாம் வந்து நம்மளுடைய பழைய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவருடைய அல்டிமேட் எய்ம் எப்படியாவது பைலட் ஆகிடணும் அப்படிங்கிறது தான். பைலட் ஆகணுங்கிறதுக்காக பைலட்டுக்கான இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறாரு. அந்த இன்டர்வியூவில் 10 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்துல் கலாம் நிராகரிக்கப்படுகிறார். அவர் 11வது ஆளாக இருக்காரு. ரேங்க் லிஸ்ட்ல 11வது ஆளாக இருக்காரு. மொத்தம் 10 பேர் தான் செலக்ட் பண்றாங்க. அதனால இவரை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க. ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாரு. ஐயோ போச்சே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அப்படி இருக்கும். அப்படி அவர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக இமயமலைக்கு போறாரு. அங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பத்தமடைங்கிற கிராமத்துல உள்ள அந்த ஒரு சுவாமியார் அங்க இருக்காரு. சுவாமி சிவானந்த அவர் வந்து ரிஷிகேஷ்ல சந்திக்கிறார். தமிழ்நாட்டுக்காரர், திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர், பத்தமடைங்கிற கிராமத்துல இருந்து வந்தவர் சுவாமி சிவானந்தா. அவர் வந்து பேசிக்கலா டாக்டர், MBBS படிச்ச டாக்டர். அவர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு ரிஷிகேஷ்ல இருக்காரு. அப்துல் கலாம் ஸ்ட்ரெஸ்ஸோட போய் அங்க மீட் பண்ணும்போது அந்த சுவாமிஜி வந்து அவர்கிட்ட சொல்றாரு, இது வந்து போயிருச்சு அப்படின்னு நீ வருத்தப்படாத, உனக்கு இதை விட பெட்டரா ஏதோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்புறாரு. அவர் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி திரும்ப வந்து தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அடுத்தடுத்து இஸ்ரோல பெரிய விஞ்ஞானி ஆகிறாரு, பெரிய அணு விஞ்ஞானி ஆகிறாரு, நம்மளுடைய ஜனாதிபதி ஆகிறாரு. அப்ப அன்னைக்கு நிராகரிக்கப்படாம இருந்திருந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல அணு விஞ்ஞானி கிடைச்சிருக்க மாட்டாரு, நம்மளுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி கிடைச்சிருக்க மாட்டாரு. அவர் முதல் முறையாக ஒரு இடத்துல நிராகரிக்கப்பட்டதுனாலதான் அவருக்கு அதை விட ஒரு பெரிய உயரம் கிடைச்சது. அதனால இது போச்சு அப்படின்னா இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இது போச்சு அப்படின்னோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு இல்லை, இதை விட ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதனால இறைவன் நம்மளுக்கு இதை தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை சமாதானப்படுத்திட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலாம், இதை விட உயரத்தை அடையணும் இல்லையா, அந்த உயரத்தை அடைகிறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். மற்றபடி இதே மன உளைச்சல் இருந்துட்டு நிறைய மெசேஜ், எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ், எனக்கு மேடம் அதை சொல்லுங்க மேடம், இதை சொல்லுங்க மேடம், இது என்ன கட் ஆஃப் என்ன, எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாது. நான் ஏதோ ஒரு சர்வே நடத்தி அதுலேருந்து ஏதோ ஒரு ரிசல்ட்டை சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியாது. கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் என்கிட்ட இவ்வளோ தூரம் கேட்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு மனச்சங்கடத்தில் இருக்காங்களோ அப்படின்னு தோணுனதுனால தான் உங்களுக்காக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். மற்றபடி வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிங்க. இந்த எக்ஸாம்ல என்னென்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் எடுத்து குறிச்சுக்கோங்க. அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து அதே பேப்பர்ல அந்த இந்த தப்புகளுக்கு என்னென்ன ரெமெடி அப்படின்னு எழுதிட்டே வாங்க. அதை டெய்லி பாருங்க, அந்த ரெமெடி படி ஒர்க் அவுட் பண்ணுங்க. நிச்சயமாக அடுத்த எக்ஸாம்ல நம்ம நிச்சயமா வின் பண்ணிடலாம். நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்க போறேன். அதுல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எதனால நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்ட்ரகிள் ஆகுறோம், இன்னைக்கே அதுதான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்.
சரி இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனதுக்கு பிறகு அதை கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அதை கொடுக்கல. அதனால கட்டாயமாக நாளைக்கு உள்ள வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எதனால ஸ்ட்ரகிள் ஆனோம், அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன் செட் பிஜி டிஆர்பி ரெண்டுமே 2024 எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பிக்காதீங்க, அது எக்ஸாம் படிக்கிறதுக்கான ப்ரொசீஜரே கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷன் தான் பண்ணணும், அதுக்கு முன்னால் படித்து முடிச்சு வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இதை வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடித்து நல்ல ஒரு நிலைமையில் எக்ஸாம் எழுத முடியும். 3000 MCQs டிஸ்கஸ் பண்ணுறேன், டெஸ்ட்டு ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறேன். டெஸ்ட்டில் ஒரு 1000க்கு மேலே கொஸ்டின்ஸ் MCQs கிடைக்கும். 3000 MCQஸ்னாலே 4000 MCQஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி யூஜி டிஆர்பிக்கு கொடுத்ததை கொடுக்கல, இப்போ பிஜி டிஆர்பிக்கு டிஎன் செட்டுக்கு அதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு புக்கிலேருந்து புதுசாக வந்து நம்ம எக்ஸாம் அந்த எக்ஸாம் ஓரியன்டாக MCQs ரெடி பண்ணி கிளாஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதனால் யூஜி டிஆர்பி நல்லா எழுதலை அப்படின்னு மட்டும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இதை விட பெரிய உயரமான ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுக்கு இதை விட ஹைக்காக ஒரு நல்ல வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்கிற நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க. யூஜி டிஆர்பி கொஸ்டினை கிழிச்சு தூர போட்டுருங்க. இதில் நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, டோன்ட் வரி அபவுட் இட். அதை தூர தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள்.